அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 1 year ஆயிடுச்சுங்க மேடம். இப்போ நீங்க கல்யாணம் பண்ணி எவ்வளோ நாள்? நான் இப்போ ஏப்ரல் மந்த் தான் கல்யாணம். எவ்வளோ நாளாக தொடர்பில் இருக்கீங்க? உடனே தொடர்பு இல்லைங்க மேடம். நான் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து ஒரு 2-3 months 4 months 2-3 months அவ்வளோ நாள் கழிச்சு. பேசுனேன். கஷ்டம். எனக்கு கஷ்டம்னு வந்து ஒரு வருஷம் கூட அந்த பொண்ணால வெயிட் பண்ண முடியல. நான் வெயிட் பண்ணது நான் தான் மேடம் வாண்டடா போய் நான் போய் அது அவங்க கஷ்டத்துல இருந்தாங்க மேடம். அந்த டைம் நான் சொன்னேன், என்னடா வீடு வாசல் எல்லாம் ஏன பண்ணி போயிட்டு போடாலும் உனக்கு இது இல்ல உனக்கு என்னடா அவ கஷ்டம் நான் இப்பயும் சொல்றேன் உனக்கு என்னடா கஷ்டமா இருந்துச்சு? இவங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்றேங்க மேடம். என்ன எங்களுக்கு நீ ஒண்ணு பண்ண தேவை நீ என்ன பண்ண போறீங்க? நீ எனக்கு பிச்சை போடு, நான் உனக்கு பிச்சை போடு, நீ எனக்கு பிச்சை போட தேவையில்ல. உனக்கு கால சின்ன பிள்ளைல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து நீ அப்படியே ஆறாம நீ போன்னு நான் விட்டு வச்சிருப்பா. சரி என்னப்பா நியாயம்? அந்த பொண்ணு எந்த சண்டையும் இல்லை சொல்றீங்க. புருஷன் இறந்து 3 மாசத்துலயே லவ் வரும்? மேடம் லவ்னு சொல்ல கிடையாது மேடம். நான் தான் போய் வாண்டடா கேட்டேன். இதுமாதிரி என்ன கொஞ்சம் பேச கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் ஆயிட்டோம். வேற ஒன்றும் இதெல்லாம் கொஞ்சம் தப்பா தெரியல மேடம். தப்பா தெரியல. என்னோட சைட்ல என்ன அது பொண்ணு ரொம்ப கஷ்டம். அந்த டைம் ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் ஃபுல்லாங்க மேடம் நாங்க எங்களுக்கு செய்தி கிடைச்சது நாங்க போறோம். ஒரு நாள் ஃபுல்லாமே இவனை உள்ள வச்சு போட்டுருக்கோம் மேடம். அவங்க இப்பயும் சொல்றாங்க, நான் ப்ராமிஸ் சொல்றேன் மேடம், அவங்க பூட்டவே கிடையாது. நான் அவங்க வந்து என்ன அடிக்கிறான் உதைக்கிறான் கேட்டை உடச்சு வந்து அடிப்பண்ணான்னு சொன்னா நான் வந்து கேட்டை லாக் பண்ணி கீ என்னோட பாக்கெட்ல தான் மேடம் வச்சிருந்தேன். நீ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவுட்ல எதுக்கு பூட்டு போட்டு ஒண்ணு வச்சிருக்கா? அப்ப நான் உதவி தான் செய்வேன் மேடம். நீ மெட்ராஸ் வண்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருந்தா உதவி தான் செய்வேன். கடன் வச்சா மேடம் நான் எப்படி மேடம் அடைப்பேன்? புருஷனுக்கு வண்டி வாங்கி கொடுத்து உனக்கு 1,20,000 வண்டி வாங்கி கொடுத்தீங்களா? நீ கேட்டல வண்டி வாங்கி கொடுத்து அவன் வண்டி வாங்கி கொடுத்து உனக்கு எதுக்கு மேடம்? அவனை கேளுங்க வண்டி எதுக்கு வாங்கி கொடுத்தாங்க மேடம்? வண்டி வாங்கி கொடுத்தாங்க. நான் தான் போய் கேட்டேன் மேடம் அவங்கள்ட்ட. மாமா எனக்கு வந்து வண்டி நான் இப்போ மெட்ராஸ் ஒர்க் பண்ண எனக்கு வண்டியை கொஞ்சம் பார்த்து இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு தெரியல. 12 அரியர் வண்டி தேவையோ? இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு, படிக்க தெரியல. படிக்க வச்சிருக்காரு, அதுக்கேத்த நான் பண்றேன் தான் மேடம் சொல்றாங்க. என்ன பண்ணீங்க நீங்க? அரியர் முதல்ல முடிச்சீங்களா? மேடம் நான் கிளியர் பண்ணேன். அரியரே வச்சிருக்க கூடாது. இன்ஜினியரிங் முடிக்க தெரியல, கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடுறதுக்கு ஆசை. நான் எழுத தான் மேடம் போறேன். எழுதி முடிச்சு காமிக்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே மேடம்? அவசரம். நான் கல்யாணம் பண்ண முடியல தான் மேடம். இவங்க போய் என்னோட பேச்சு எல்லாத்தையும் இறச்சாங்க மேடம். எல்லா இடத்துலையுமே இறச்சாங்க மேடம். சொந்தக்காரங்கலேருந்து எல்லாத்தையுமே என் பேச்சு, என் பையன் இப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான் சொன்னதை வச்சு தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணதுங்க மேடம். யார் உன் பேச்சு யார் இறச்சிட்ட? உன் பேச்சு யாரை இறச்சிட்டு? நீ வேலைக்கு போறது அவளுக்கு கூத்தடிச்சு உள்ள பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு நீ வந்து நான் உன்னை கூட்டு போயிட்டேன்ல, அப்புறம் மறுபடியும் எதுக்கு நீ அங்க போன? அவன் ஊருக்காரங்க சொன்னா அவன் பையன் படிக்கிற பையன், அவன் வந்து அவனை லைஃப் வேஸ்ட் பண்ணாத, அவன் ஏற்கனவே 2 புள்ள பேத்து வச்சிருக்கா, அவனுக்கிட்ட எதுக்கு தொடர்பு வச்சு கூட ஊருக்காரங்க சொன்னா அவனை ஊரே ஒதுக்கி வச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் உள்ள தெரியும் யார் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுது? கையெழுத்து யார் போட்டிருக்கு? சாட்சி கையெழுத்து யாரும் கையெழுத்து போடல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கையெழுத்து போடல. வேற யாரும் கையெழுத்து போடலையா? யாரும் கையெழுத்து போடல. உன் அத்தை கத்தை யாரும் கையெழுத்து போடலையா? சரி மேடம், இது நீங்க பாத்துங்க, யாருமே கையெழுத்து போடல. அவங்க தான் அந்த பேப்பர் சார் கிட்ட கொடுத்துருக்கேன். அந்த அத்தை தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது எப்படிங்க? அண்ணனோட பையன், அண்ணனுக்கும் அன்னைக்கும் தெரியாம எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? இதுல எவ்வளவு போய் சொல்றான்னா எவ்வளவு நம்புறது? இத பாருங்க, நீங்க அரியர் முடிச்சு நல்லா வேலைக்கு போய் அப்பா அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவ கடனை எல்லாம் வீட்டி, உங்க அப்பா வந்து 3 பொம்பளை பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த கடனெல்லாம் வீட்டி வீடெல்லாம் நல்லபடியா செட்டில் ஆகிட்டு அப்புறம் உங்க லைஃப்ல நீங்க ஒரு முடிவை எடுத்திருந்தீங்கன்னா யாருமே எதுக்க மாட்டாங்க. எவ்வளவு பசங்க உங்களுக்கு? எனக்கு 5 பொண்ணுங்க. ஆமா, நீங்க சொல்லுங்கம்மா அந்த பொண்ணு. மேடம் எனக்கு நான் பெத்து வாழ்த்து இவங்களுக்கு வந்து நிக்க வச்சு அம்மா இத பாருங்கம்மா, ஒரு விபத்து நடந்து போச்சு சரிங்களா? இப்ப நம்ம பெரியவங்களா பார்த்து பசங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு அவரோட சேர்த்து வாழ வைக்கணும். அதுதான் மேடம் நாங்க விரும்புறோம். நீங்க உங்க பொண்ணுகிட்ட பேசி அவளுக்கு புரிய வைங்க. என்னம்மா சொல்றேன்? நீ என்னால கூட வாழ முடியாது. அவ்வளவுதான். எதுக்கு வாழ முடியாது? இன்னும் டார்ச்சர் தான் எனக்கு. என்ன டார்ச்சர்? இன்னும் சந்தேகப்பட்டு டார்ச்சர் தான். நீ சந்தேகப்பட்டதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப நடந்துட்டேன். இன்னும் திடீர் இன்னும் டார்ச்சர் தான் இருக்கும். அப்ப அந்த 3 குழந்தைங்க நான் பாத்துக்கிறேன். எப்படி பாத்துக்குவேன்? எப்படின்னா பாத்துக்குவேன். எப்படி பாத்துக்குவ சொல்லு? எந்த விதத்துக்கே தெரியாதா ஒரு பக்திய பேசினுக்கிற? என்ன தெரியும்? இன்னும் டார்ச்சர் பண்ணுவானா பண்ண மாட்டானா? என்ன டார்ச்சர்? நீ தப்பு செய்யற வச்சுதான் இந்த டார்ச்சர் நடந்துருக்குது. அப்பா அது இன்னும் அதிகமா தான் அவன் கம்மியா ஒண்ணும் ஆகாது. உனக்கு நான் என்ன சொன்னேன்? அப்ப நான் செத்தோட பரவாயில்ல போய் வாழணுமா? அதே எப்படி சாவடிச்சிடுவாங்க உன்னை? நானே சேர்த்துருவேன். அதே எப்படி? நீ இந்த வேலை பண்ணாத முன்னே சேர்த்துட்டு இருக்கணும். அதுக்கு அது பண்ணிட்டு எனக்கு அசிங்கமாயி தான் நான் சாகுறேன். நான் பண்றது மேடம். நான் அப்ப அந்த குழந்தைங்களை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. இவளுக்கு அந்த கவலை இல்ல குழந்தைங்களை பத்தி. கடவுளே, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே. உன் காலில் கூட நீ வந்து நான்
அவளே அந்த செஞ்ச தப்பு ஊர்ல என்னால வர முடியாது அவ செஞ்ச தப்பே ஒண்ணுல நீங்க என்ன அதை அந்த கூப்பிடுறீங்க ஊர்ல என்னால வர முடியாது. அந்த ஊருக்கு வர முடியாதுன்னா வாங்கம்மா, உன் வாங்க. புருஷனும் உன் பிள்ளைங்களும் வேற எங்கன்னா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் நாங்க ஏற்பாடு வணக்கம்மா, பண்றோம். உட்காருங்க உட்காருங்க மேடம் கிட்டே சொல்றேன். உட்காருங்கம்மா உட்காருங்க. அவதான் நேர்லயே வச்சு சொல்லிட்டாரு. நான் எப்படி வச்சு வாழ்றது இதுக்கப்புறம்? இந்த வார்த்தையை இவங்க 2 பேரும் சுழநிலத்துக்காக எத்தனை பேர் குடும்பம் அந்த பொண்ணு இந்த குழந்தைங்க குழந்தைங்க எல்லாம் இன்னும் பாதிப்பாகும். வாங்கம்மா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சந்தேகப்படணும். இவ்வளவு தப்பு உட்காருங்க, செஞ்சு உட்காருங்க. சந்தேகப்படணும். உட்காருங்க. எனக்கு நீ சொல்ற நீங்க உட்காருங்கம்மா வார்த்தை கேட்டு உட்காருங்க நான் தான் வாங்க. சாவணும். உண்மையிலே செத்துருவேன் நான். குழந்தைங்களுக்கோசரம் வாழணும் நீங்க. அவ இல்லைன்னா நான் செத்துருவேன், அவ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே பிரச்சனை மேடம். அங்க அம்மா அம்மா உங்க பொண்ணுட்ட யாராவது தகராறு பண்ணாங்களா? அம்மா ஊர் வேற சேர்ந்துன்னு எல்லாம் வாலிப பசங்கள்லாம் என் பொண்ணை என்ன அசிங்கமா பேசி என் வீட்டுல நெருப்பு கொடு கீச்சு வச்சுட்டாங்க மேடம். ரொம்ப பிரச்சனை பண்ணி என்ன ஊர்லயே வைக்கல மேடம். என்ன நான் ஊரா என் வயசு பொண்ணு வச்சுன்னு தெரிஞ்சேன். வேளாங்கண்ணில இருந்து என்னென்ன தாமரத்தில் கூட நைட்டு 12லேருந்து 4:30 மணி வரைக்கும் என் பொண்ணு வச்சுன்னு என் கூட்டுக்காரன் நானும் நடு சாட்டில் உட்கார வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் காத்துல வந்தேன் மேடம். இவர் பண்ண வேலைனால இவன் பண்ண வேலைனாலே ஊரில் இருக்கிற தேவையில்லாதவங்களாம் நோய்ஞ்சி என்ன பிரச்சனை பண்ணி இவங்க தூண்டி விட்டு எல்லாம் என்ன ஒரு அவமக்களை பண்ணிட்டாங்க மேடம். தம்பி நீங்க உங்க அம்மா கூட உங்க மனைவி கூட வீட்டுக்கு போங்க. இது ரொம்ப அவங்க தப்புப்பா. அப்பா வந்துக்கிறாரு நீங்க மேடம். அவங்க பண்ணது அப்பா ரொம்ப பெரிய தப்பு. மேடம். இது ஜஸ்ட் ஒரு மாசம் 2 மாசத்துல இந்த ஆசை அடங்கிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கை முன்னாடி கிடக்கு ஒரு 80 வருஷம். நான் போன விட மறுபடியும் என்கிட்ட அந்த ஊரில் சண்டை வந்து தான் மேடம் இருப்பாங்க. அது நீங்க 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 தப்பு பண்ணீங்களா? அதை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு இருந்தாலும் அது இன்னைக்கு ஆபத்து தான். அப்போ உங்களுக்கு அம்மா வேண்டாமா? தங்கச்சி வேண்டாம், அம்மா வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், பசங்க வேண்டாம், யாருமே வேண்டாமா? அந்த ஊருக்கே போகிற மேடம். நான் சைடே போகிற மாதிரி இல்லை. வேற எங்கேயாவது போய் மாட்டாங்க மேடம். வேற எங்கேயாவது போய் வாயறியா? மாமியார் வீட்டுக்கு போய் வாயறியா? அமெரிக்கா இல்லாமல் அங்கே தான் மேடம். அது கூட எல்லாரும் தெரியும் மேடம். சரி வேற எங்கேயாவது போய் வாயறியா? அசிங்கப்பட்டு பிறகு எழுதுனால சொல்லுதான் மேடம். அது மறுபடியும் எப்படி நீ இன்னொருத்த முன்னாடி அவள் போய் வாழக்கூடாது. வாழம்னா தனியாக விட வந்துடும். நீ வந்து இன்னொருத்த முன்னாடி அவளை வாழக்கூடாது. நீ அது தவறு. நீ பேசுறது மொத்தமே தவறு. அசிங்கப்பட்டுட்டே அவமானம் பட்டியே வந்துரு தூரம். இவனும் வீட்டுக்கு வரோம் நல்லா பழகுவாங்க பேசுவாங்க மேடம். ஆனால் இவங்களுக்குள்ள இந்த மாதிரி இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம். எனக்கு சுத்தமாக சத்தியமா இந்த விஷயம் எங்களுக்கு என் மருமகளுக்கு ஒன்றும் அறிவு நீயும் புருஷன்ட்ட பேசு. நான் இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன். என் பசங்களுக்காக நீ வரணும். என் மூஞ்ச பார்க்காத, என் பசங்க மூஞ்ச பாருப்பா. வாயை திறந்து பேசு. ஒரு பசங்களாம் ஒண்ணு நான் நாள் பக்கத்துல இல்லைன்ட்டு அந்த பாயை தடவை அவன் கூட போகக்கூடாது. நீ என் கூட தான் இருக்கணும். பாயை என் கூட தடவை தான் இருக்கணும். அவனை இல்லாத இடத்துல உட்காந்து பார்ப்பேன். அவனை மனசாரு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கினேன். நீ தானே என்னை தேடி வந்த, நான் அவனை தேடி வந்தேன். நீ தானே உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது, லைஃப் ஃபுல்லாக நான் உன்னை வச்சு பார்த்துக்க சொல்லிட்டு தானே அவன் கூட வந்தேன். உனக்கு எப்படி மனசு மாறிச்சு சட்டுன்னு சொல்லு. காலில் கூட என் பசங்களுக்காக நீ வந்துருப்பா. என்ன ஒன்றும் என் கூட திலீப் நான் சொல்லிட்டேன். நீ வந்து மனசை மாற்றணும். எனக்கு இதோட இந்த கெட்டது இதோட முடிஞ்சு போடணும் உங்க கதை. இதுக்கப்புறம் அதை திருப்பியும் தொடங்கக்கூடாது. திருப்பி அதை நினச்சி பார்க்கக்கூடாது. இப்போ நீ குடும்பம் நீ என்ன இருக்கணும். பாசமா இருப்பான்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனா இங்க வந்தோன்னா அந்த பாசமே இல்லாத என்னடா திலீப் யாருக்குமே போட்டோ எடுத்து வச்சு